வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 21. அழகாக மேடு தட்டிய மனைவியின் மணிவயிற்றை பின்னிருந்து அணைத்தபடி வருடிய ருத்ரன், சாப்பிட வாடி என்று கெஞ்ச, பசிக்கல என்று கோபத்தோடு வீம்பு பிடித்தாள். பாப்பா, அப்புறம் நான் கோபப்பட்டுடுவேன். எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? சாப்பிட வேணாமா என்று குரல் உயர்த்தாமல் அவன் கூறிய போதும் அதில் கோபம் தேங்கி இருந்தது. அதில் மேலும் சினம் கொண்டவள் பட்டென்று அவனிடமிருந்து விடுபட்டு, நான் என்ன வேணும், நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், சாப்பிட பிடிக்கல, வாமிட்டா இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ண, ஏன் மேல கோவப்படுறீங்க என்று சிடுசிடுத்தவள் பேசி முடிக்கையில் கண்கள் கலங்கிவிட அவனுக்கு சிரிப்பாக வந்தது. சிரித்தபடி அவளை அணைத்து தன் மார்பில் அவள் முகத்தை புதைத்து கொண்டவன், ஏ பாப்பா, உள்ள நம்ம ஜூனியருக்கு பசிக்கும்டி என்று கூற, பசிச்சா சாப்பிடட்டுமே, எதுக்கு இப்படி எதுவும் சாப்பிடாம வெளியே தள்ளி விடுறா என்றாள். வெளியே மகாலட்சுமி அழைக்கும் சத்தம் கேட்டு மனைவி கண்ணை துடைத்து விட்டவன் அவளையும் கூட்டிக் கொண்டு வெளியே வர, ஏண்டா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கா, சத்தம் போட்டியா என்ற தாயின் கேள்வியில் விழி பிதுங்கி நின்றான். ஆமா அத்த, சாப்பிட முடியலன்னு சொன்னதுக்கு போய் திட்டுறாரு என்று அஞ்சுவும் ஏத்திவிட, எது அடியே கேடி என்று அவளை பார்த்தவன் அன்னையை நோக்கினான். அவனை முறைத்துவிட்டு, நீ வாடா என்றவர் அவளுக்கு புளி உப்மாவை கொடுக்க, அந்த புளிப்பு சுவையில் ஈர்க்கப்பட்டவள் இருந்த பசிக்கு வேக வேகமாக உண்டாள். ஏ மெதுவா சாப்பிடுமா என்று ருத்ரன் தண்ணீரை கொடுக்க, வேணா வேணா என்று மறுத்தவள் உணவை உண்டாள். அதில் தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள தயாராகி வந்த ரூபி, என்ன ரெண்டு பேரும் ஏதோ ஏழாவது அதிசயத்தை பாக்குறா போல அண்ணி சாப்பிடறத பாக்குறீங்க என்று அண்ணியை மறைத்தபடி வந்து நின்றாள். உங்க அண்ணி சாப்பிடறத ஒன்னும் கண்ணு போட்டுட மாட்டோம் என்று ருத்ரன் சொல்ல, போங்க போங்க, போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க பிரதர் என்றவள் அன்னிபுறம் திரும்ப உணவை முடித்துவிட்டு பரிபூர்ண சிரிப்போடு நிமிர்ந்தாள். அண்ணியின் வயிற்றை ஆசையாக வருடிய ரூபி, லிட்டில் சாம், அத்தை இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ என்று கூற அவள் தலை கோதிய அஞ்சு, உன் லிட்டில் சாம்ப ஒழுங்கா சாப்பிட சொல்லுடா என்றாள். சாம், அம்மாவை ஏன் தொந்தரவு செய்றீங்க, ஒழுங்கா சாப்பிட்டுட்டா பாட்டி அண்ட் அத்தை கைவண்ணத்துல சூப்பர் சூப்பர் டிஷ்ஷா சாப்பிடலாம் என்று செல்லமாக மிரட்டியவள், நான் சொல்லிட்டா அண்ணி, இனி கரெக்டா இருப்பான் என்று கூற சிரித்தபடி அவள் கன்னம் தட்டினாள். மனைவி உண்டு முடித்ததை உறுதி செய்து கொண்டு தானும் உண்டு முடித்த ருத்ரன், போலாமாடா என்று வினவ, என்ற தலையசைப்போடு ஆர்வமாக வந்தாள். மனைவியை கூட்டிக் கொண்டு 4ஆம் மாத பரிசோதனைக்கு சென்ற ருத்ரனும் ஊடுகதிர் மூலம் தன் குழந்தையை பார்க்க போவதில் சற்றே மேலிட்ட ஆர்வத்துடன் அவளை கவனமாக அழைத்து சென்றான். மருத்துவமனை அடைந்தவளை கண்ட சாய், ஏ பேபிடால் என்க, அவளை கண்டு கூடுதலாக 1 சென்டிமீட்டர் புன்னகைத்தவளை கண்டு, உன்ன இல்ல, உள்ள இருக்கிற என் பேபிடால சொன்ன என்று மூக்குடைப்பை தந்தாள். அதில் முகம் சுருங்க, போடி என்று அவள் கூற வாய்விட்டு சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டு, போய் என் பேபிடால் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா என அனுப்பி வைத்தாள். ஆர்வம் பாதி படபடப்பு மீதியுமாக அமர்ந்திருந்த மனைவியின் கரத்தை தன் கரங்களுக்குள் பொத்திக் கொண்டு தட்டி கொடுத்தவன், ரிலாக்ஸ்டா என்று கூற சிரித்தபடி, கொஞ்சம் படபடப்பா இருக்கு, ஆனா எக்ஸைட்டிங்கா இருக்கு என கூறினாள். அதற்குள் அங்கு வந்த செவிலி இருவரையும் அழைத்துவிட இருவரும் மருத்துவர் அறைக்குள் சென்றனர். அவளை படுக்க வைத்தவர் வயிற்றில் ஜெல் தேய்த்துவிட்டு ஸ்கேன் செய்ய, அங்குள்ள திரையில் கருப்பு வெள்ளை நிறத்தில் கலங்களாக அவள் மணி வயிற்றிலிருந்த கரு தெரிந்தது. அதை கண்டு ருத்ரனின் உடல் புல்லரிக்க, குழந்தையை பார்க்காது கணவனின் முக அபிநயங்களையே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சிலை. கண்கள் ஆனந்தத்தில் கலங்க அந்த திரையை கண்ணிமைக்காமல் பார்த்தவன் கரம் மனைவியின் கரத்தை இறுக பற்றி கொள்ள,
அதில் தானும் இன்பமாக கலங்கினாள். பின் அவளுக்கான பரிசோதனைகள் முடியவே பாவை கழிவறை சென்றிட, அஞ்சு நல்லா சாப்பிடுறாளா என்று நாசுக்காக பேச்சை எடுத்தார் கனி. சாப்பிடுறா டாக்டர், ஆனா மார்னிங் சிக்னஸ் ரொம்ப படுத்துது, வாமிட் அதிகமா இருக்கு என்று அவன் அவரது உடல் மொழியில் கண்ட வித்தியாசத்தில் யோசனையோடு கூறினான். ம் அவங்க ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கு என்று அவர் இழுவையாக கூற, சற்றே பதட்டமடைந்தவன், எதுவும் பிரச்சனையா டாக்டர் என்று வினவ, பதட்டப்படாதீங்க, நான் மருந்து தரேன், நல்லா சத்தான உணவை கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் என்று கனி கூற, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர் என்றான். அவனை சற்றே ஆச்சரியமாக தான் பார்த்தாள் கனி. இப்படியான தகவல்களில் அவள் கடந்து வந்த கேள்வி, குழந்தைக்கு ஒண்ணுமில்லையே என்பதுதான். ஆனால் இவன் முதலில் அவள் நலத்தை பற்றி விசாரிக்கவே, நல்லா இருக்கா, எதுவும் பயப்படாதீங்க, மருந்து தரேன், எல்லாம் ஓகே ஆயிடும். அண்ட் அவ மருந்த அவளே எக்ஸாமின் பண்ண வேணாம், என்ன மாத்திரை என்ன ஏதுனா ஆரஞ்சு பேனிக் ஆகிட்டா ஹெல்த்துக்கு நல்லதில்ல என்று கூறினார். அதற்குள் உள்ளே வந்த அஞ்சு முகம் கொள்ளா புன்னகையுடன், பேபி எப்படி இருக்கு டாக்டர் என்று வினவ, உள்ளுக்குள் தன் தடுமாற்றத்தை மறைத்து கொண்ட கனி, எல்லாம் ஆல்ரைட் தாண்டா, நல்லா சாப்பிடு, மார்னிங் சிக்னஸ்க்கும் மருந்து தரேன் என்றார். ருத்ரனுக்கு ஏனோ மனம் படபடவெனதான் அடித்துக் கொண்டது. வண்டியில் அமர்ந்ததும், பாப்பா பன்மொழி போவோமா என்று அவன் வினவ, ஓ போலாமே என்று உற்சாகமாக கூறினாள். வண்டியை பார்த்து பார்த்து ஓட்டியவன் சில நிமிடங்களில் கோவிலை அடைந்தான். அவள் படியேற வேண்டாம் என்பதற்காக மலைப்பாதையில் வண்டியிலேயே கூட்டி சென்றவன் கோவிலுனுள் கூட்டி வர, இறைவன் சந்நிதானத்தில் கைகூப்பி முகம் புன்னகைக்க கண்மூடி நின்றாள். மனம் படபடக்க முருகப் பெருமானை ஏறிட்டவன், ஏதோ அவங்க பேச்சு சரியில்லைன்னு தெரியுது, ரெண்டு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ முருகா என்று வேண்ட, எப்போதும் பக்தியில் கசியும் கண்கள் இன்று உயிர் பற்று அந்த முருகனை பார்த்தது பார்த்த வண்ணம் இருந்தது. கணவனை கண்டு ஏங்க என்று அழைக்க, மனைவியை திரும்பி பார்த்தவன் புன்னகை ஒன்றை கொடுத்து, போலாமாடா என்றான். பின் பழசாற்று கடைக்கு அழைத்து சென்று பருக செய்தவன் அவளை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல, பாவை உறக்கத்தை தழுவினாள். மாலை நேரம் கண் விழித்த பாவைக்கு மகா உண்ணுவதற்கு பழங்களை வெட்டி கொடுக்க மறுக்காமல் வாங்கி உமட்டல் வரும் வரை உண்டு விட்டு வைத்தாள். தனது நாட்குறிப்பேட்டை எடுத்தவள் தனது பொழுதை ஓட்ட வரிகளை வடிக்க துவங்கினாள். சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவைப்படாத உணவை, பிடிக்காத செயலை, விரும்பத்தகாத பேச்சினை, ஆர்வமற்ற செயலினை, விருப்பமற்ற கரிசனத்தை திணிப்பவரிடம் மறுத்து பேச சொல்லித் தர வேண்டும் என்ற வரிகளை உணர்த்து எழுதியவளுக்கு, உனக்கு பிடிக்காதத யாரோட வற்புறுத்தலுக்காகவும் செய்யாதடா என்று கணவன் அடிக்கடி கூறுவது நினைவு வந்தது. தன் மணி வயிற்றை வருடி, நீ ரொம்ப லக்கி தெரியுமா, உங்க அப்பாவோ நானோ நீ பிடிக்கலன்னு சொல்ற விஷயத்துக்கு நோ சொல்ல சொல்லி கொடுத்து வளர்ப்போம். என்னை எங்க அம்மா அப்படி வளர்க்கல. ஏன்னா பாவம் அவங்க அப்படி வளர்க்கப்படல. அவங்க சூழல் என்னையும் அப்படி வளர்க்க விடல. ஆனா நான் உனக்கு இதனால நான் பட்ட கஷ்டத்தை படவிடவே மாட்டேன் என்று கூறினாள். பன்னீர் பூக்களையும் பூம்பருத்தியையும் கொண்டு செய்த பொம்மை ஒன்று என் அறையில் அழகாக உறங்கியது. அடடி, அதன் அழுக்குரல் அல்லவா உணர்த்தியது இது என் குழந்தை என்று என்ற கவிதையை எழுதி சிரித்து கொண்டவள், பாப்பா நீ உள்ளே என்னை இவ்ளோ படுத்துற, வெளியே வந்து அழுது அழுதே தூங்க விடாம பண்ணுவியோ என்று கேட்டுக்கொண்டாள். அடுத்த நொடியே கணவன் தன்னை அந்த தருணங்களில் எப்படி பார்த்து கொள்வான் என்ற எதிர்பார்ப்பு மேலிட, என் தோள்களில் துஞ்ச மறுத்து அவன் தோளினில் சரணடைந்த பூப்பந்து என்னவனுக்கு நடைபயில கற்றுத்தர, என் விழிகளை நித்திரை சுருட்டிய நொடி அவனிதழில் உதயமான கரிசன புன்னகை என்னிதழில் காதலை மலர செய்தது என்ற வரிகளை எழுதி உறங்க மறுக்கும் குழந்தையை அவளிடமிருந்து வாங்கிக் கொண்டு தட்டி கொடுத்தபடி கணவன் நடக்கும் காட்சி கண்முன் வந்து போனது. எண்ணங்களின் வண்ணங்களால் வடிந்தோடிய கவிதைகளை ரசித்துவிட்டு எடுத்து வைத்தவள் அவனுக்காக காத்திருக்க, சில நிமிடங்களில் மனைவியை ஏமாற்றாது வந்து சேர்ந்தான். தோழியின் வீடு வரை சென்று படித்து வந்த ரூபியும் வந்துவிட, அந்த இடமே கலகலவென மாறியது. ரூபி இருந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கு என்று அஞ்சு கூற, அடடா, அன்னியின் பாராட்டு மழை பலமாக உள்ளதே, இந்த ரூபிக்கு வெட்கம் வந்து விடுமே என்று அவள் நாடக பாணியில் கூற,
யாவரும் மேலும் வாய்விட்டு சிரித்தனர். "அண்ணி நாளைக்கு வேலை இருக்கா?" என்று ரூபி வினவ, "ஆமாண்டா, போகணும்" என்றாள். "அங்க உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அண்ணி? வாமிட் வந்துட்டே இருக்கே. ஹாஸ்பிடல் ஸ்மெல் ஒத்து வருதா?" என்று ரூபி கேள்விகளை அடுக்க, "ஆமாடா, உனக்கு அந்த வாடையெல்லாம் உமட்டலையா? ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டாம். வேலைய நிறுத்துறதுன்னா நிறுத்திட்டு, குழந்தை பிறந்து கொஞ்ச காலம் போன பிறகு போய்க்கலாம்" என்று மகா கூற, ஏனோ அவள் முகத்தில் சட்டென ஒரு கலவரம் வந்து போனது. நொடி பொழுதே என்றாலும் கொண்டவன் கண்டு கொண்டதில் அதிசயமில்லையே. தடுமாற்றத்துடன், இல்ல அத்த, சாப்பிட போறப்பதான் உமட்டல் வாந்தி எல்லாம். மத்தபடி ஹாஸ்பிடல் ஸ்மெல் எல்லாம் ஒண்ணுமில்ல. நான் 7 மாசம் வர போறேன். அங்க சாய் இருக்கால, பெருசா எனக்கு வேலை வைக்காம அவளே பாத்துப்பா. 7வது மாசம் அவங்களே மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருவாங்க" என்று கூற, ஒரு மனதாக, "சரி பாத்துக்கோடா, முடியலனா வருத்திக்கிட்டு போக வேணாம்" என்றார் மகா. சரி என்று தலையசைத்த பாவை சில நிமிடங்களில் உள்ளே சென்றிட, அவளுக்கான பாலுடன் வந்தவன் பால்கனியில் நின்றிருந்தவளை அழைத்து அங்கேயே அமர வைத்தான். பாலை அவளிடம் நீட்டி பருக வைத்தவன், "ஏண்டா ஒரு மாரி இருக்க?" என்று வினவ, "ஒண்ணுமில்லங்க" என்று நிலவை பார்த்தபடி கூறினாள். "அம்மா வேலை விஷயமா பேசும்போதே உன் முகம் மாறிடுச்சு. அதான் பிரச்சனையா?" என்று அவன் வினவ, கணவன் கண்டு கொண்டதில் சற்றே அதிர்ந்தாலும், இவர் என்ன புரிஞ்சுக்கலனாதான் அதிசயம் என்று எண்ணியபடி ஆம் என்ற தலையசைப்போடு அவன் தோள் சாய்ந்தாள். "என்னம்மா?" பரிவாக அவன் குரல் ஒலிக்க, "இல்ல, வேலைய விட எனக்கு விருப்பம் இல்ல. நான் ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தது. அதுக்காக வேலைய விடவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். 7 மாசமானா அவங்களே லீவ் தந்துடுவாங்க. அப்புறம் பாப்பா பாத்துக்க வேண்டி வரும். அந்த டைமும் முடிய ரீஜாயின் பண்ணிப்பேன்" என்றவள் ஏதோ சொல்ல வந்து வாயை மூடிக்கொண்டது தெரிந்தது. "பேபி பிறந்த பிறகு வேலை பார்க்காம போயிடுமோன்னு பயப்படுறியா?" என்று சரியாக யூகித்து கேட்ட கணவனை இறுக அணைத்தபடி மார்பில் சரிந்தவள் ஆம் என்று தலையசைக்க, அவன் அவள் முகத்தை நிமிர்த்தி தன்னை நோக்க செய்தான். "அப்படியெல்லாம் உன்னை வற்புறுத்துவாங்கன்னு எனக்கு தோணலடா. ஆனா இந்த நேரத்துல நீ சிரமப்பட்டு வேலைக்கு போயே ஆகணும்னு அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் உன்னோட கம்ஃபோர்ட் பொறுத்து நீ தான் முடிவெடுக்கணும். நான் எப்பவும் சொல்றதுதான்டா. எந்த விஷயத்தையும் உனக்கு இஷ்டம் இல்லாம யாரோட வற்புறுத்தலோட பேர்லயும் செய்யாத. அது யாரையும் காயப்படுத்தாம இருக்கிற வரைக்கும்" என்று ருத்ரன் கூற, மனநிறைவான புன்னகை ஒன்றை கொடுத்து அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். அவளை புன்னகையுடன் அணைத்துக் கொண்டவன், "படுப்போமா?" என்று வினவ, சிறு தலையாட்டலுடன் மெல்ல எழுந்தவள் கட்டிலில் படுத்துக் கொண்டாள். கதவுகளை பூட்டிவிட்டு வந்தவனை அணைத்துக் கொண்டவள், "பாப்பா ரொம்ப லக்கி" என்று கூற, ஏன் என்று பார்த்தான். "அவளுக்கு நோ சொல்ல கத்துக் கொடுப்பீங்கல்ல" என்று கூறியவளின் குரலில் இருந்த பரிதவிப்பு அவளது நிலையை உணர்த்தியது. முளையிலேயே இல்லாத ஒரு பழக்கத்தினை பிழையினால் அவளிடம் மாற்ற அவனும் மறுத்து பேச பழகு என்றுதான் கற்பிக்கிறான். மாற்றத்தை கொண்டுவர முயற்சித்து அவள் தோற்று போவதுதான் ஏராளம். இருந்தும் அவள் முயற்சிக்கின்றாள் அவனுக்காக. அதை உணர்ந்து சிரிப்போடு, "படுடா" என்று அவன் கூற, அவனை அணைத்தபடி கண்மூடி உறங்கினாள்.